ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பேச்சுலர்ஸ் மண்டலை வச்சுக்கிட்டு. அந்த வகையில் இன்றைக்கி 2வது டிஷ் நான் பண்ணுறது வந்து ஒரு பொடி சாதம். பருப்பு பொடி அப்படின்றது வந்து ஆந்திராவில் வந்து பயங்கர ஃபேமஸ். அது இல்லாமல் ஒரு மீலே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த உடனே ரைஸை கொட்டினாங்கன்னா புகை வர்ற மாதிரி ரைஸ் இருக்கணும். அவங்க கையை இப்படி பிடிப்பாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, கையை இப்படி பிடிப்பாங்க. கையை இப்படி பிடிச்சா கரண்டியாக நெய்யை ஊற்றணும். இந்த நெய் வந்து இந்த கையிலேருந்து இப்படி வழியணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த ரைஸில் அப்படி போட்டு பருப்பு பொடியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றது ஒரு மலை மாதிரி மலை கட்டி அதில் பருப்பு சாதம், ஃபஸ்ட்டு பருப்பு பொடி சாதம், கந்தி பொடி எதுவும் சொல்லுவாங்க. அந்த பொடியை போட்டு லைட்டாக ஆவாக்காய் ஊறுகாய் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்ட பிறகு தான் அடுத்தது என்ன இருக்குது, சாம்பாரா ரசமாக கூட்டா பொரியலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து இகுரு புலுசு பெருகு அப்படின்னு சொல்லி தயிருக்கும் புளிக்குழம்புக்கும் பொரியலுக்கும் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி அடுத்த டிஷ்ஷஸ் சாப்பிடுவாங்க. எப்படி வந்து ஆவக்காய் கோங்கூராவோ அது மாதிரி மும்மூர்த்திகளை 3வது மூர்த்தி இந்த பருப்பு